கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வேத வார்த்தை யோவான் எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அவருடைய 24, 25 வசனம். இயேசு சொல்கிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் அது தனித்திருக்கும், அது செத்தாகில் அது மிகுந்த பலனை கொடுக்கும். ஆமாங்க, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரே, அந்த கோதுமை மணியானது அது தனித்து இருந்தா அப்படின்னா அது பலனை கொடுக்காது. அது தன்னுடைய தன்னுடைய மேனி எல்லாவற்றையும் என்ன செய்யும்னா, தன்னை இழக்க பண்ணும் பொழுது, தன்னை கரைய பண்ணும் பொழுது, அது மிகுந்த பலனையும், மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். அதேபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலயும், நாம் இந்த பூமியில நிலையில்லாத, நிலையற்ற இந்த பூமியில நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு கடைசி நொடியிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஸோ நாம் வைத்திருக்கக்கூடிய பொருள்களுக்கு கேரண்டி உண்டு, வாரண்டி உண்டு. ஆனா நம்முடைய வாழ்க்கையில எந்த கேரண்டியும் கிடையாது. அதை குறித்து நாம் யோசிக்கப்பட வேண்டும். இந்த நாட்களில் அந்த 25ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. ஸோ நம்முடைய வாழ்க்கையை நாம் சிநேகிக்கிறோம் அப்படின்னா, ஸோ அதை நாம் என்ன செய்யணும்? இழந்து போக வேண்டிய சொல்லுகிறோம். தன் ஜீவனை வெறுக்கிறவன் அதை என்ன செய்யணும்னா, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த கோதுமை மணியைப் போல நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்யணும்னா, நம்முடைய வாழ்க்கையை நாம் முற்றிலுமா கரைய பண்ணும் பொழுது, நாம் மற்றவர்களுக்கு நம்முடைய சுய எண்ணங்கள், சுய பலன், சுய கட்டுகள், எல்லாவற்றையும் வெறுக்கப்படும் பொழுது, தேவ சித்தத்தை இந்த பூமியில நாம் செயல்படும் பொழுது, நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு பாடல் கூட மிக அழகா சொல்லுது. இது கடைசி காலம் இது, இது கடைசி நேரம் இது, இது கடைசி நொடி இதுவே. மனிதா மனிதா உன் இதயத்தை தந்துவிடு, அழைக்கிறார் இயேசு உன்னை, அவர் பாதத்தில் வந்துவிடு. ஆமாங்க, இந்த கடைசி காலத்துல நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவ சித்தத்தை நாம் இந்த பூமியில செயல்படும் பொழுது, அந்த கோதுமை மணியைப் போல அநேகர்களுக்கு பலனையும், அநேகர்களுக்கு நாம் பலனை தர முடியும். காட் பிளஸ் யூ. தேங்க்ஸ்.